எம்கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி கோதுமை ரவையில் இட்லி செய்ய போகிறோம். ஹோம்மேட் ரவை தாங்க, வீட்லேயே தயார் பண்ண ரவை தான் கோதுமை ரவை. அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோதுமை ரவை 1 கப்பு, தயிர் 1 கப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி செதுக்கி வச்சுருக்கேங்க, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லித்தலை, தேவையான அளவு தண்ணிங்க. இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அடுப்பு பற்றிக்குவோம். இப்போ நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கோங்க. இது காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடித்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். செதுக்கி வச்சுருக்கோம். இந்த கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செதுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கான பெருங்காயம், இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். ரவை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையில் சேர்த்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரவை ஆறிடுச்சுங்க. நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேறொரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ 1 கப் ரவை போட்டோம். அதுக்கு வழியாக 1 கப், அதே கப்பில் வழியாக 1 கப்பு தயிர் போடலாங்க. அதே கப்பில் 1 கப் வழியாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலக்கிக்கலாங்க. இது இப்படியே இருக்கட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லியை எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம சோடா உப்பு போட்டுக்கலாங்க.
சோடா உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். ரவை நல்லா ஊறிடுச்சுங்க. அதாவது கடையில் வாங்குகிற ரவையாக இருந்தால் கொஞ்சம் சன்ன ரவையாக இருக்குங்க, அது ஊற தேவையில்லை. இது வந்து ஹோம்மேட் ரவைங்க, வீட்லேயே ரேஷன் கோதுமையில் வேக வச்சு காய வச்சு அரைச்சி வீட்டில் மிக்சிலேயே அரைச்சி ரெடி பண்ணின ரவை. அதனால் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சேன். நீங்கள் கடையில் வாங்கி செய்கிற மாதிரி இருந்தால் அந்த ரவை நைஸாக இருக்கிற ரவையை நீங்கள் இவ்வளோ நேரம் ஊற வைக்க தேவையில்லைங்க, ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. அதில் இட்லி தட்டை எடுத்து வச்சு அதுக்கு நம்ம துணியை போட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க, தண்ணி கொதிக்கிட்டோம், அப்புறம் நம்ம இட்லி வறுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க, நம்ம வந்து இந்த இட்லியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சுங்க, மூடி போட்டு மூடிக்கலாம். வேகட்டுங்க, வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ இட்லி எடுத்துக்கலாம். இட்லி சூப்பராக வந்துருச்சுங்க, அப்படியே மெத்துன்னு பஞ்சு போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பஞ்சாட்டம், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இட்லி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.